Hello friends, good morning, happy Friday. So chicken gola urunda செம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் கோலா உருண்டைக்கே டஃப் கொடுக்கும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சிம்பிள் தான். இது வந்து நம்ம போன்லெஸ் பீஸ் வரும்ல, நம்ம சிக்கன் எடுக்கும்போது அதை வந்து ஜஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் குறப்பாக ஒரு 2 பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம்ஸு. இது வந்து ஜென்ரலாக நம்ம போடுற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். பட்டை வத்தல், கொஞ்சம் பச்சை மிளகாய். இது பட்டை வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுனால இது கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, தனியா, 2 டீஸ்பூன் வந்து சோம்பு, ஜீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு, வெங்காயம். இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் மெத்தடில் வெஜ்ஜில் வேணும்னா நம்ம சோயா சங்க்ஸை வந்து லைட்டாக வேக வச்சு அதை வந்து நம்ம இது மாதிரி குறப்பாக அரைச்சி பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் அந்த கோலா உருண்டையும். ஸோ சிக்கனையும் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ். இது ட்ரிக் என்னென்னா அந்த தண்ணி சுத்தமாக வற்றிடணும். அப்போ உடையாது, நமக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெய் குடிக்காது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சிக்கலாம், தண்ணி ஆட் பண்ண வேணாம். இந்த பதத்தில் இருக்கணும். சேம் மெத்தடில் வாழைத்தண்டு, வாழைப்பூ வடை எது வேணால் பண்ணலாம், செமையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பொட்டுக்கடலை வந்து நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நிறைய ஆட் பண்ணாலும் உடஞ்சிடும். கொஞ்சம் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலையை பவுடர் நைஸாக பொடி பண்ணதை ஆட் பண்ணி நம்ம வடை மாவு ரெடி பண்ணிடலாம். நான் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயிலேயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஜஸ்ட்டு இந்த ஸ்டீமர் இருக்குல்ல, அதில் டயட் வெர்ஷனுக்காக கட்லெட். இது 0 ஆயில் சிக்கன் கட்லெட்டு. இது நார்மலாக நம்ம சிக்கன் கோலா உருண்டை. பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.